வணக்கம். திருப்பொற்சனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன். கார்த்திகை மாதம் வந்த உடனே நமக்கு ஞாபகம் வர பண்டிகை கார்த்திகை தீபம். பிரம்மாவும் பெருமாளும் சிவபெருமானுடைய திரு அடியையும் திருமுடியையும் தேடி காண முடியாம சிவபெருமானை ஜோதி ஸ்வரூபமா தரிசனம் கொடுத்த புராணத்தின் அடிப்படையில தான் திருவண்ணாமலை உச்சியில மகா தீபம் ஏற்றப்படுது. கார்த்திகை தீபம் அன்று அதிகாலை 4 மணி அளவுல பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த பரணி தீபம் இது யம தீபம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த பரணி தீபம் முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா சொல்லப்படுது. இது யமனுக்காக ஏற்றப்படுற தீபம் இல்ல, யமனால் சொல்லப்பட்டு சிவனுக்காக ஏற்றப்படுகிற தீபம். அண்ணாமலை சன்னதியில அதிகாலையில 5 விளக்குகளை ஏற்றி பிறகு அவற்றையெல்லாம் இணைத்து ஒரு விளக்காக்கி மறுபடியும் 5 விளக்குகளை ஏற்றுவாங்க. இது ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் என்ற தத்துவத்தை விளக்குவதாகும். இறைவனை பஞ்சபூதங்களாக காட்சியளிக்கிறார் என்பதை உணர்த்துவதோடு இறைவன் ஒருவரே எல்லா உயிர்களுக்குள்ளும் நிறைந்து இருக்கிறார் என்றும் அந்த எல்லா உயிர்களும் ஜோதி வடிவமான இறைவனுள் அடக்கம் என்பது இதன் பொருள். காலையில மலை அடிவாரத்துல ஏற்றப்படுகிற தீபத்தை பரணி தீபம் என்றும் மாலையில மலை உச்சியில் ஏற்றப்படுகிற தீபத்தை மகா தீபம் என்று சொல்வார்கள். இங்கு சிவபெருமான் அக்னி பிழம்பாக நெருப்பு மலையார் நின்றார் என்ற ஐதீக முறைப்படிதான் இங்கு மலை உச்சியில தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த தீபம் தொடர்ந்து 11 நாட்கள் எரியுமாம். திருவண்ணாமலை தீபத்தை நேரில் தரிசிக்க முடிஞ்சாலும் சரி, தரிசிக்க முடியாட்டாலும் சரி, நினைத்தாலே முக்தி தர அண்ணாமலையார மனதில் நினைச்சு நாம வீட்டில் பூஜை பண்ணாலும் பலன் உண்டு. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.